வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று பார்த்துருந்தோம். ஆமா, ஆமா. ஆக்சுவலாக வந்து செர்டைன் லேடிஸ் வந்து உட்காந்துட்டு இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆமாமா. சிபிஐ மக்கள்ட்ட இருந்தும் சரி, பொதுமக்கள்ட்ட. எல்லார்கிட்ட நான் கருத்தை ஆமா, கேட்டுட்டோம். ஆமா. சிபிஐ என்னப்பா ஜுஜுபி, அருணா ஜெகதீஷன் கமிஷன் என்னப்பா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. நாங்கள் சொல்கிற இந்த பேப்பர் தான் எல்லாம் உண்மைங்கிற அளவுக்கு ஒரு 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 ப்ரெஸ் மீட்டை ஒன்று நடத்தியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்துருந்தீங்க. ஆமா, பரவாயில்ல. அவங்க பாதிக்கு பாதி உண்மையா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த உண்மைய ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு 2 விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தியும், இன்னொன்னு வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர் மிஸ்டர் உமாபதி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், விஜய் அவர்களுக்கு எதிரா வைக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த 2 விஷயத்த பாதிக்கு பாதியா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்னங்கிறத உள்ள பார்த்துடலாம். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி வந்து பாதி உண்மை, மிச்சம் மீதி இருக்கிற அந்த பாதி உண்மையை வந்து சொல்ல தவறிட்டாங்கிறத தாண்டி சொல்ல மறைச்சிட்டாங்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக உங்களோட பார்வை என்னங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி உள்ள போயிடலாம். நான் அந்த வீடியோஸை பார்த்தேன். என்னன்னா, அவங்க வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய பேர் அணுகியிருக்காங்க. எக்ஸாம்பிள், அவங்க அந்த மக்கள்கிட்ட யாரெல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் மயக்கம் அடைஞ்சாங்களோ, யார் அந்த அந்த தெருவில் உள்ள அந்த பெரிய ரோட்டில் உள்ள அந்த கடைகள்கிட்ட பெரிய ரோடு இல்லை. ஆக்சுவலாக அவங்களே சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு குறுகிய ரோடு. சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சில விஷயங்கள் ஒரு மெயின் ரோடு தான் அது. பட் நம்ம இடத்துல ஒரு ரோடு, அந்த சாலையில வந்து அதாவது விஜயோட கூட்டத்துக்கு அது வசதி கிடையாதுன்னு நீங்க சொல்ல வசதி இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க அக்செப்ட் பண்ணது மாதிரியே சொல்லி கடைசி என்னன்னா அப்படியே விஜய் மேல வந்து தவற திருப்பி விட்டாங்க. அந்த அம்புகுறி அப்படியே திருப்பி விட்டாங்க. அவங்க விஜய்னு ஒன்னும் சொல்லல. அவங்க மக்கள் இப்படி நடந்துச்சு, யாருமே கொட்டு புரியுது. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, இத சொன்னாலே விஜய் தான் தாக்கப்படுறாருன்னு புரியுது. இன்டைரக்டா அந்த அம்பு யாரை போய் தாக்கப்படுது? ஆமா, விஜய். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நான் வந்து தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபரும் கிடையாது, எந்த கட்சி சார்ந்த நபரும் கிடையாது, நம்ம எந்த கட்சி சார்ந்த நபர்களும் கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, தப்புனா விஜய் மேல இருக்கிற தப்பு சொல்றீங்கன்னா, அரசாங்கத்துக்கு மேல இருக்கிற தவறையும் நீங்க சுட்டி காணிங்க. அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் வைக்கக்கூடிய வாதம். நானும் ஒத்துக்கிறேன். விஜய் அவர்கள் சரி, ஓகே, நீங்க சொல்றீங்கல்ல, காலையில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டைம்ல எப்போ விஜய் வந்தாலும் இட்ஸ் நாட் ராங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது லீகலா தப்பிக்கிறதுக்காக ஒரு டைம் லாங் பீரியடை கொடுத்து அது எப்போ வந்தாலும் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். 10-1 வந்தா விஜய் மேல தவறு இருக்கு, கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, உண்மையிலே ஒரு தலைவர் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் சரி, வாட் எவர் அந்த டைம் மக்கள் அந்த அளவுக்கு அலமோதி அவரை பார்க்க வரும்போது தான் மக்களால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு அடையாளப்படுத்தப்படுறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த சேஃப்டியில் தவறிட்டாருங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஏன்னா காவல்துறையோட பொறுப்பு வந்து ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான். கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த கூட்டத்துக்கு அவங்க வந்து செக்யூர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி மக்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது அவங்களோட பொறுப்பு கிடையாது. அப்படி அந்த 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 காவல்துறை வந்து அங்கே கொடுக்கப்படலை, அந்த கொடுக்காத பட்சத்தில் மக்கள் மயக்கம் அடைகிறாங்க. இல்லை, ஆல்ரெடி மதுரையில விக்கிரவாண்டியில எல்லாம் மயக்கம் அடைஞ்சாங்க. இல்லை, ஸோ அப்படி அவங்க மயக்கம் அடைஞ்சனால இங்கேயும் கொடுக்காதனால மயக்கம் அடைஞ்சி இறப்புல போய் முடியுங்கிற விஷயத்த காவல்துறை சென்ஸ் பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஏன் சொல்லலை? ஆமா, அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது விஜய் கட்சியினர் சார்பாட்டு எவ்வளவு பேர் 10,000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 10,000 பேர் கூடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 500 போலீஸ்காரங்க, அதாவது ஒரு 20 நபர்களுக்கு 20 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க மாதிரி அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. பட் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, புரியுது? நான் கேட்குற ஒரே ஒரு வாதம் தான், நான் வைக்கக்கூடிய ஒன்று தான். முந்தின மீட்டிங் எல்லா மீட்டிங்லேயும் விஜய் லேட்டாக வராருன்னு சொல்கிறீங்கல்ல. சரி, ஓகே, லேட்டாக வரனால பாதிக்கப்படுறது யார்? மக்கள். ஸோ அப்போ மக்கள் பாதிக்கப்படுறது மூலமாக அது எதில் போய் முடியுது? மயக்கத்துக்கு அடுத்தது என்னது? இறப்பு. ஸோ இந்த விஷயத்த கெஸ் பண்ண வேண்டியது யார்? உளவுத்துறை. ஏன்னா விஜய் வந்து இந்த இடத்துல செய்ய தவறுன விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட கட்சிக்காரங்க பசங்க தான் இருக்காங்க. லைக் இங்கே மாதிரி கே நேருவோ பொன்முடி மாதிரியோ பெரிய மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளர் மாதிரியோ அமைச்சர்கள் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேன் பவர் இல்லாத காரணத்தினால அதை செய்ய வேண்டிய கடமை யாருக்குன்னா காவல்துறைக்கு, கட்டுப்படுத்துறது. ஆனால் அவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கோ தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே கொடுக்கப்படாத பட்சத்தில் அது இறப்புல போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால வந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறைகிட்ட. ஸோ இந்த காவல்துறை செய்ய மறுத்த விஷயத்த இதை நான் ஒத்துக்கிறேன். விஜய் கிட்டே இந்த விஷயங்கள் மைனஸாக இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், மக்கள் ஒத்துக்கிறாங்க. அதாவது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அதாவது புசி ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாரு, எங்கள்கிட்ட வந்து 160 பீப்புள் கொண்ட ஒரு வாலண்டியர் கிளப் ஒரு டீம் இருக்குது, நாங்களே பார்த்துப்போன்னு சொன்னாங்க.
பட் இந்த உண்மை அறியும் குழு என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எந்த கட்டமைப்புமே இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல ஆக்சுவலா இந்த 4 லேடிஸ் தான் உட்கார்ந்து இந்த 150 பேரும் கேப்பபிளா இன்கேப்பபிளா இருக்காங்களாங்கிறது ஐடென்டிஃபை பண்றது இவங்களோட கடமை கிடையாது. அது வந்து அந்த கடமை யாரோடது தெரியுமா? உளவுத்துறையோடது. இந்த பக்கம் திருச்சியில கே நேரு இருக்காரா, அவருக்கு கீழே வந்து எல்லா ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், பேரூர் செயலாளர், கவுன்சிலர், லொட்டுலோஸ்க்கு எல்லாங்களும் கேப்பபிளா இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு வாலண்டியர்ஸும் போட்டு அங்க வந்து கட்டமைச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்திடுவாங்க. நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த கூட்டத்தை மட்டும் சொல்றீங்கல்ல, எனக்கு நான் தாவைக்கால இருக்கிற இந்த தவறுகளை வந்து நான் ஒத்துக்கிறேன். அரசாங்கத்துக்கு கிட்ட இருக்கிற தவறுகளை நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க. அது வந்து உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த பக்கம் என்னன்னா காவல்துறை கிட்ட எந்த ஒரு தவறும் இல்லை, உளவுத்துறை கிட்ட தவறு இல்லை. ஃபெலிக்ஸ் ஜெவரால்ட் அவர்கள் வந்து அழகா அதுல வந்து கேள்வி கேட்கிறாரு. அதுல அவர் தான் பேசல. ஆக்சுவலா வந்து அவர் தான் அதுல கேள்வி கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்கும்போது அவர் மட்டும் இல்லைன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அப்படியே ஒரு பயஸ்டா மாறிடும். நான் வந்து ஜஸ்ட் அந்த ரெட்பிக் சேனல்ல அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸை போய் படிக்கிறேன். ஒட்டுமொத்த மக்களும் ஐடென்டிஃபை பண்றாங்க, இந்த நபர் இல்லைன்னா அவங்க வந்து சொல்ல வேண்டிய அஜெண்டாவை திணிச்சிட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம மதிச்சாகணும். அவங்க எப்படி லோக்கல்ல உள்ள அவங்க லோக்கல் கரூன் மக்கள் தானே. இல்ல ஆக்சுவலா இந்த உண்மை கண்டறியும் குழு யார் தெரியுமா? நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க வந்து அரசாங்கத்துக்கு சார்ந்த மக்களோ இல்ல வந்து இவங்க தான் இந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கைக்காக நியமிக்கப்பட்டவங்களோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு தன்னார்வலரா அமைப்புகள் இருப்பாங்க, அது மாதிரி ஒரு அமைப்பு. இவங்க வந்து நாங்களும் உண்மை கண்டறிகிறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாவில் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறதுல நீங்கள் வந்து செட்டைன் அமௌண்ட் 3000 4000 நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் வந்து பிஆர்ஓ உள்ள இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் எந்தெந்த சேனல்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து நானும் உண்மை கண்டறி குழு, ஏன்னா நானும் ரவுடி தான் சொன்ன மாதிரி அங்கே வரக்கூடிய கொஞ்சம் சேனல்ஸை கூப்பிட்டு வச்சு நானும் ஒரு கருத்தை சொல்கிறேன் பேரில் கருத்தை சொல்லி அது வந்து உண்மை கண்டறி குழுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சொல்கிறது மூலமாக நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பாட்லைட் நம்மளுக்கு கிடச்சிரும். அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்த நம்ம அரசுக்கு சாதகமாக பேசி ஏதாச்சும் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் அவங்க பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்த உண்மையிலே நீங்கள் உண்மையை கண்டறிகிறீங்கன்னா ஏன் பொய்யை உண்மையை சொல்கிறதுக்கு மறுக்கிறீங்க? ஏன் அதை வந்து ஒட்டுமொத்தமாக மறைக்கிறீங்க? அது வந்து ஒட்டுமொத்தம் பயாஸ்டாக இருக்கிற ஒரு பார்வையாக தான் இருக்குது. இப்போ இந்த சேனலோட தம்ப்நெயில்ல நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிற வைக்கும்போது மக்கள் எல்லாருக்குமே எப்படி அவங்களுக்கு திசை மாறும்னா, எப்படி அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓ சிபிஐ வந்து உண்மை கண்டறியும் குழு மூலமா அவங்க வந்து இது ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பேரை நீங்க தூக்கி வச்சுட்டு அந்த பேட்சை தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லும்போது மக்களை மடைமாற்றுற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இவங்க அந்த உண்மையை கண்டறியும் குழு கிடையாதா? இவங்க கிடையாது. அதாவது 2 குழு அமைச்சாங்க. ஒன்னு எஸ்ஐடி, இன்னொன்னு வந்து அருணா ஜெகதீஷன் அவருடைய விசாரணை குழு, ஒன் மேன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஸோ இதுக்கு அடுத்ததான் இவன் வந்து மேல்முறையீடு மேல்முறையீடு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு அங்கே இருந்து சிபிஐக்கு கேஸை மாத்தினாங்க. ஸோ இப்போ இந்த கமிட்டி எல்லாமே உடச்சு விட்டாங்க, இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ காலியானதுக்கு அப்புறமா இந்த குழு யார்? இது ஒரு தன்னார்வ அமைப்பு. வாலண்டியரா நாங்க வந்து இதை உண்மையை கண்டறிகிறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல மடைமாற்றுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை தான். ஆக்சுவலா ஃபேக்ட் செக்கிங்னு பேர்ல அவங்க என்ன பொறுத்தவரை நான் பாக்குற நேரம் அவங்க ஒரு 60% உண்மையை சொல்லியிருந்தாங்க. அவங்க விஜயை டைரக்டா தாக்கல, எல்லாரும் அதான் சொல்றாங்க. அவங்க வந்து டிஎம்கே கவர்மெண்டே சொல்லல. அவன் ஒருவேளை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற நேரம் எனக்கு புரியுது. இல்ல எந்த பேசுற நேரம் அப்படி அது எப்படி விஜய்க்கு எகென்ஸ்டா எல்லாருமே புரியுது. இந்த திமுக காரங்க அதை தாண்டி வந்து அந்த சைட்ல கட்சிக்காரங்க, விசிகே காரங்க, கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாரும் சொல்ற ஒரு வாதம் என்ன தெரியுமா? விஜய் லேட்டா வந்துட்டாரு, அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கரெக்டா? இந்த விஷயத்த தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா 41 பேர் இறப்புக்கு காரணம் விஜய் லேட்டா வந்தது. சரி, ஓகே, அதுக்கு அடுத்து தாண்டி என்ன உண்மையை கண்டறிஞ்சிங்க? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இறந்த மக்கள்ல வீட்டில் போய் கேட்ட நேரம், அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க பெற்றோர்கிட்ட கேட்ட நேரம் அவங்க விஜயை பார்க்கவே இல்லையா. அந்த வந்து அந்த நெருக்கத்திலேயே அந்த அலையிலேயே அடிச்சு இறந்துல. ஆக்சுவலா அந்த அலை அடிக்கிற கடல் அலை அடிக்கிற மக்கள் அலையில அதை தாண்டி ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது வந்து வேலுச்சாமிபுரத்துல இருந்து கடைசி தான் அந்த மக்கள் வந்தாங்க உள்ள. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தாங்க. 3 மணி 2 மணி 4 மணி 10 மணி அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தாங்க. விஜயோட வேன் அங்கேயே கொஞ்சம் தொலைவுல இருந்து வந்துட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அறிவு இல்லாம இவங்க பேசுறாங்கன்னா அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரஸ் மீட்டை நான் இதான் பார்த்தேன். அதான் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாட்டம் சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தவங்க சொல்றாங்க,
அந்த வேன் வந்து பெருசா இருந்துச்சாம். ராட்சச வேன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சாம், நீளமா இருந்துச்சாம். அதனால வந்து அந்த வண்டி வந்து உள்ள வரும்போது அலை அடிக்கிற மாதிரி அடிச்சிருச்சான். அந்த வேன் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு போன மீட்டிங்லயே உனக்கு தெரியும். யாருக்கு? உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸ்க்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும். இந்த வேன் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த வேன்ல தான் அவர் வரப்போறாருங்கிறது. கண்டிப்பா வேன் பெருசா இருந்துச்சான், அதனால அந்த வண்டி உள்ள வரும்போது நெருக்கடி ஆயிடுச்சான். உனக்கே தெரியுது இல்ல, அது வந்து சின்ன ரோட்ல ஒட்டுமொத்தமா க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ க்ரௌட் இருக்கும்போது இன்னொரு பெரிய ஃபோர்ஸ் உள்ள வரும்போது அந்த இடத்துல இருக்கிற க்ரௌட் வந்து என்ன ஆகிரும், 2 சைடாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இன்னும் க்ரௌடு உங்களுக்கு ஏறும். நம்ம நேற்றுக்கு ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிட்டோம். அது என்னன்னா, இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்கல்ல, அது அதுக்கு முன்னாடி மீட்டிங்ல நடந்த ஒரு விஷயம். நம்ம வந்து தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். நாங்க வந்து இருந்தாலும் அது ஒரு அநாகரிகமான விஷயம் தான். அது பொதுமக்கள்கிட்டே கேட்டு நம்ம நீங்களே என்ன சொல்றேன், விஜய்ங்கிற ஒரு தலைவர் வந்து எடப்பாடி மாதிரியோ இல்ல ஸ்டாலின் மாதிரியோ அண்ணாமலை அவர்கள் மாதிரி சொல்றேன், ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஒரு கஷ்டப்பட்டு புரட்சி பண்ணி வந்த தலைவர் கிடையாது. ஒரு 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 அன்பா மக்களால பார்க்கப்பட்ட ஒரு 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 சினிமா நடிகர் இதுல டிவில. ஸோ அப்படி வரும்போது மக்கள் வந்து அவரை வந்து ஒரு ஆவலா பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியின் எல்லாருக்கும் வீட்லயும் டிவில வருது. ஓகே, வெளிப்படுத்துறதுக்காக லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு சின்ன புள்ளத்தனமா விளையாண்டுட்டு இருந்தார். அந்த கான்சிக்வன்சஸ் அவர் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு போய் முடியுங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கை நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தப்பாக சொல்லிட்டோம், சாரி. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பஸ் இப்படி வர்றதுனால தான் இப்படி ஆகிடுச்சு, இவங்களை இங்கே பார்க்க முடியாதனால இந்த மக்கள் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஸோ க்ரௌட் இன்னும் ஏறிடுச்சு. அதை தாண்டி வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் அழகாக ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்னன்னா வந்து, மேம் அப்போது டிஎஸ்பி தானே அவங்களோட வண்டியை வழிநடத்தி கூப்பிட்டு வந்தாங்க, அப்போ வண்டி வந்து நீங்கள் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு, காவல்துறை நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது இவங்க என்ன சொன்னாங்க, சார் அவர் வண்டி வரும்போது வண்டி வந்து ஒன்வேல மாறிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீ காவல்துறை கொடுத்த பெர்மிஷன். ஸோ அப்போ காவல்துறை தான் ஒட்டுமொத்த வண்டியும் சரி விஜயும் சரி மக்களையும் கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்காங்க கரெக்டாக. அப்போ அவங்க ஏன் காவல்துறையை கேள்வி கேட்காம அந்த வண்டி வந்து மிஸ்மேட்சாக போயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னொரு டவுட்டு, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னன்னா வந்து விஜயோட வண்டி வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பைக்கில் ஒரு பையன் போயிட்டு இருப்பான், செல்ஃபி எடுக்கும்போது டயரில் விழுந்துருவான். நீங்கள் பார்த்தீங்களா ஒரு வீடியோ? அவர் நிறுத்தாம போயிட்டாரு, வண்டி நிறுத்தாம போயிட்டே இருக்கும், டயர்ல விழுந்தாங்க. அந்த வண்டி அதுக்காக தான் ஹிட் அண்ட் ரன்னு சொல்லிட்டு செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் வந்து அந்த வண்டியை சீஸ் பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி ஆர்டர் கொடுத்திருந்தார், டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல. நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துலயே காவல்துறை வண்டி இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு இருக்கு, சுற்றி இந்த மாதிரி பசங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை இல்லாத கூட்டம் தானே, பசங்க குரங்கு கூட்டம் தானே, அப்போ அந்த குரங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? காவல்துறை தானே. அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் உங்களுடைய கான்வாய் முதலமைச்சரோட கான்வாய் வண்டி வரும்போது மட்டும் சுற்றி வேற எந்த வண்டியும் வரக்கூடாது, ஒட்டுமொத்தமாக அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி போகிறதுக்கு வழி அமைச்சு கொடுக்குறீங்கல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு மாசான நடிகர் வரும்போது அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து அவன் எக்கேடுபட்டு போய் சாகட்டும், அவனுக்கு என்ன, அவன் செத்தா விஜய்க்கு மேலே தானே எல்லா தவறும் போய் விழும் அப்படிங்கிற ஒரு ஒரு அசால்ட்டான ஒரு விஷயம். ஆமா, அது வேற. போலீஸ்காரங்களுக்கு என்ன இதுன்னா, மக்களை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க லத்தியால தான் கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சிருக்காங்க. இல்ல அதான் அவங்க தலை எல்லாம் என்னன்னா கண்ட்ரோலிங்னாலே தடி சார்ஜ் பண்றது தான் நினைச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அது செட்டின் பல வழிகள் இருக்கு. அதாவது என்னன்னா, அதுல 2 பேரும் அடிச்சு இது பண்றது, ரப்பர் ஸ்டிக்ஸால அடிக்கிறது, பைப்ஸால இது பண்றது, இது மாதிரி பல வகைகள் இருக்கு. எதுவுமே இது பண்ணாம நீங்க அனௌன்ஸே பண்ணாம அடிச்சிருக்காங்க. லத்தி சார்ஜ் பண்றது வந்து ஆமா, என்ன இது வந்து கோழி கூட்டமா, என்ன அந்த கால்நடை கூட்டமா தெரியல. அவங்கள நீங்க ஏன் கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அரசுக்கு மேல ஒரு தவறு கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா எஸ்ஐடின்னு சொல்லிட்டு 4 பொம்பளைங்களை கூட்டு உட்கார வச்சுட்டு நீங்க வந்து நான் வந்து உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற பட்சத்துல 4 சேனலை கூட்டு வச்சுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் பே பண்ணிட்டு நீ உங்களோட அஜெண்டா, ஆளுங்கட்சியோட ஒரு அஜெண்டாவை திணிக்கிறேன்னு பேர்ல அங்க ஒரு பணத்தை வாங்கிட்டு நீங்க பண்றது, அது உண்மை கண்டறியும் குழுவான்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி நான் இன்னொருத்தர் உமாபதின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், உண்மையிலே பாலா அவர்களோட விஷயத்துல நான் மதிச்சேன். சரி ஓகே, ஏதோ ஒரு கொஞ்சம் எவிடன்ஸ்ல எடுத்து பேசியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதே உமாபதி அவர்கள் நான் ஒரு விஷயத்த அழகாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு புரியாத பட்சத்தில் வேணால் திட்டிக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா, பாலா அவர்களோட விஷயத்தில் சில எவிடன்ஸ் எல்லாம் அவர் சொன்ன காரணத்தினால அவருக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வியூவர்ஸ் வந்து கிடச்சாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட திமுக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஓகே, இவருக்கு நம்பகத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த நம்பகத்தன்மையை நம்ம என்ன பண்ணிடலாம்,
நம்ம அஜாண்டாயை திணிக்கிறதுக்காக இவருக்கு ஒரு ஒரு நரேட்டிவ் கொடுத்து அதை வந்து கன்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திரு உமாபதி அவர்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு நேற்று. நானும் உட்காந்து பார்த்தேன், என்னடா ஸ்டோரி அப்படிங்கிற பட்சத்தில் இதே மாதிரி தான். இது எப்படி இந்த பேப்பர் ஒன்றுத்துக்கும் அதை வந்து சொல்லுவாங்கல்ல, லயோலா காலேஜில் அடிக்கடி வந்து இந்த எலெக்ஷன் நெருங்கும்போது இந்த தேர்தலை யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு வந்து வருவாங்க. நாங்கள் வந்து இந்த தேர்தலில் வெற்றி அடைகிறது யாருங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு குழு தன்னார்வ குழு மாதிரி. அது மாதிரி அந்த குழு எதுக்கும் லாயக்கெல்லாம் ஒரு வேஸ்டான குழுவோ அது மாதிரி இந்த குழுவோ மாதிரி அது மாதிரி உமாபதி அவர்களும். என்ன சொல்கிறேன்னா, இங்கேயும் நீ ஒரு தலை பட்சமாக தான் பேசுகிற, இந்த பக்கம் இருக்கிற தவறுகள் சொல்லவே மாட்டேங்கிற. ஒரு விஷயத்தை எவ்வளோ அனாவசியமா அதுல தான் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதாவது நியூட்ரலா ரெண்டு பேருமே பேசினா இங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும், இதை பேசவே மாட்டேங்கிற. அவர் அழகா என்ன தெரியுமா பேசுறாரு, அதாவது விஜய் வந்து சாக்கடையில விழ போடுறது உறுதி, பிஜேபியில சேர்ந்தா என்ன இல்ல அதிமுகல சேர்ந்தா என்ன, ரெண்டுமே சாக்கடை. சாக்கடையில விழுந்தாச்சுன்னா எதிர அது வந்து மெட்ரோல போய் கலக்க போகுது, இல்ல அதுல போய் கலக்க போகுது. அப்படி அது என்ன கண்ணோட்டத்துல சொல்றாருன்னா, இது வந்து 2026 வாஸ்ட் அவுட் அப்படின்னு. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி, நான் தாவேக கட்சிக்காரனை கேட்கல, எதுவும் கேட்கல, ஒரு பாமர மனிதனா கேட்குறேன். விஜய் சரி ஓகே, ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பீச் குதிரை, எங்கே சுற்றினாலும் 234 தொகுதியில் எங்கே போய் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் திருப்பி வந்து இங்கே தான் நிற்கணும், என்டிஏ கூட்டணி வேஸ்ட், அப்படி ஓகே, எல்லாம் ஓகே. திமுக கூட்டணி பாலும் தேனும் ஓடுற ஆறா என்ன? இல்லை எனக்கு புரியல. அடங்க மறு அத்துமீறின்னு சொல்லிட்டு ரோட்ல போற வக்கீல் அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு அடிக்கிற ஒரு கொலைகார ரவுடி கூட்டமும் இந்த கூட்டம். அதுதான் அவங்க நினைச்சிருப்பாங்க, அடங்க மறு முறைச்சு பார்த்தா அடங்க மறு அத்துமீறு ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க, ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறிட்டாங்க அப்படிங்கிறது. அதுதான் அவங்களோட அத்துமீறான தெரியல. கோட்டு போட சொல்லிட்டு அந்த மக்களை டீசெண்டா வர சொல்லிட்டு கம்பியை திருடிட்டு போறாங்க அவங்க மக்களே. அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, உண்மையாட்டே அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானா, இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரான்னு தெரியல. அவங்களோட மானத்தை டைரக்டா நம்ம பொதுமக்கள்கிட்ட எல்லாருமே கப்பலிட்டு விடுறாரு. எனக்கு வந்து சமூக மக்கள் மேல நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கெடுக்கிற ஒரு நபர்னா இவர். அவரோட கட்சியில ஒருத்தர் வந்து மதுரையில பேசுறாருன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை நீ வந்து இந்த ரோட தாண்ட மாட்டேன், இந்த வண்டிங்க தாண்டாது, என் தலைவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. யோ என்ன தலைவருக்கு பாதுகாப்பு? முதல்ல தலைவரை தான் எங்க மக்களை தான் உன் தலைவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும், உங்க கட்சிக்காரங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஆக்சுவலா சரி அதை விட்டுறலாம், அது வந்து ஒரு ஏதோ ஒன்று திமுகவோட சிறுபான்மை கட்சியோட ஒரு அணியோட தலைவரே வச்சுக்கோங்களேன், அதை விட்டுறலாம். நான் என்ன சொல்றேன், இது பாலும் தேனும் ஓடுற ஆறுனா அந்த ஆத்துல தான் மக்களோட கிட்னியே மிதந்து போகுது, புரியுதா? ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்டத்தோட மக்களோட கிட்னியும் இந்த பாலும் தேனும் ஓடுற ஆத்துலதான் மிதக்குது. அந்த கள்ளச்சாராயமும் இதுலதான் மிதக்குது. பல உயிர்களை வந்து அடிச்சு சாகடிக்கிறதே இங்கதான். அஜித்குமார் அவரோட மரணத்தை பார்த்தோம், மதுரையில ஒரு மரணம் நடந்துச்சு, யாராச்சும் கவனிச்சாங்களா? மதுரையில இதே லாக்அப் டெத் கிடையாது, விசாரணையின் பேர்ல கூட்டு போயிட்டு பக்கத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு இடத்துல உடம்ப கண்டெடுத்தாங்க உடலை. அதுக்காக அந்த சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டரா எதுவும் நினைக்கிறாங்க, அந்த கரெக்டா நியூஸ் தரல, ஆனா வந்து கண்டென்ட் இதுதான், அவங்கள வந்து ஆயுதப்படைக்கு மாத்திட்டாங்க. ஆமா ஆமா. அப்படி இருக்கிற பட்சத்துல அவ்வளோ செய்திகள் நடக்குது, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இன்னொரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசு தொடர விஷயம் என்னன்னா, மழைக்காலம் தொடங்கிருச்சு. இந்த மழை காலத்துல வந்து இந்த அரிசி நெல் மூட்டைகள்லாம் என்னன்னா, இவங்க வந்து மக்களுக்காக சேமிக்கிறதுக்காக ஒரு நெல் மூட்டைகள் வந்து மூட்டைகளா அடைச்சு ஒரு இடத்துல வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க. நெல் குடோன் மாதிரி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க, வேற மாதிரி. அதுல சேமிச்சு வைக்கிறதுக்கான அந்த குடோனை கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா அரசாங்கத்தோடது. ஏன்னா அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க. கொள்முதல் பண்றதுக்காக இது ரேஷன் பொருட்களை கொள்முதல் பண்ணுவாங்க. அந்த ரேஷன் பொருட்கள் அரிசி எங்கேருந்து வருது? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தான் வருது, வேற எங்கேருந்து வரல. இதை கொள்முதல் பண்றாங்கல்ல, இதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேற ஹவுஸ். அவங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அவங்க வருங்கால அது என்ன ஆசையா இருக்கும்னா இதையும் தனியாருக்கு கொடுத்துடலாம், அப்ப நமக்கு தேவையில்லையே, இது அவங்க பாத்துப்பாங்க சொல்றாங்க நினைச்சிருக்காங்களா? அந்த கொள்முதல் பண்ற அந்த குடோன் இருக்குல்ல, அது இவங்க கட்டி கொடுக்கல. கட்டி கொடுக்காதனால மழை பெஞ்சு ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, பல மாசமா
அதை உழுது அதில் வந்து பயிர்களை போட்டு விதைச்சி அறுவடை பண்ணி அது அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியாது. ஆனால் என்னன்னா விவசாயிகளுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அது வயதானவர்லாம் அதில் புலம்பிட்டு இருக்காரு. அது அதை விட இன்னொரு முக்கியமானதுன்னா இந்த கட்டமைப்பை வந்து நம்ம தலைவர்கள் கஷ்டப்பட்டு கட்டமைச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ற மாதிரி கட்டமைச்சா இதை பத்தி கண்டுக்கவே செய்யாம உள்ள என்னன்னா வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எல்லாம் இவங்க வந்து என்ன கான்ட்ராக்ட கொடுத்து ஜஸ்ட் அதான் வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் அவங்க வந்து பெரிய ஒரு வளர்ச்சி. இதை வரட்டுக்கு தான் முன்னால சுதேசி தான் முக்கியம் சொல்லிட்டு இந்திய விடுதலையே பெற்றிருக்கு. அதான் விவசாயிகளோட இதை நசுக்கிட்டு. ஆனா வந்து குளத்தூர்ல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு வண்ண மீன்கள் இருக்குல்ல. ஆமா வண்ண மீன்களை வந்து கண்காணி அந்த மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அக்வாரியம் இதுன்னு சொல்லுவாங்க. அது பேர்னா அந்த ஒரு 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 போய் பாக்குறதுக்கு ஒரு அக்வாரியம்ங்கிறது ஒரு தனியார் வச்சிருக்கிறது. அதை தாண்டி வந்து அரசாங்கம் வச்சிருக்கிறது ஒரு கண்காட்சி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. எக்ஸிபிஷன் மாதிரி. கரெக்ட். 4 கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க குளத்தூர். ஆக்சுவலா குளத்தூர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா மீன்கள் வந்து வண்ண மீன்கள் வந்து மக்கள் வந்து வாங்குறதுக்காக அது ஒரு மிக பிரபலமான ஒரு இடம். யூடியூப்ல எல்லாம் மக்கள் நிறைய பார்த்துட்டு கண்ணாடி தொட்டி. அது பெட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்மளும் பல வாட்டி போயிருக்கோம். ஆக்சுவலா அந்த இடத்துல 4 கோடி ரூபாய் கட்டி கொடுத்துருக்காங்க. வண்ண மீன்கள் முக்கியமா, சாப்பிடுறதுக்கு சோறு முக்கியமா உனக்கு. நீ அதை பண்ணிருக்க. இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கும்போது இந்த பக்கம் உமாபதி அவர்கள் வந்து இந்த பக்கம் அது வந்து சாக்கடை தண்ணி, அது அவ்வளவுதான். அதான் நம்ம ஊர்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, வெளிய மினுக்கடி உள்ள புழுக்கடின்னு. அதான் நான் ஒண்ணு கேட்கறேன். நான் இந்த 21வது நிமிஷத்துல நான் கேட்கறேன், நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. உமாபதி அவர்களுடைய வாதங்கள் சரியானதா இருந்தா கீழே என்ன கட்சி சரியான கட்சியா இருக்கணும்னு அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பண்ணலை. ஜெயிக்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுக்கல. காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட 2009 பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. 2009 பயணம் பண்ணி இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே உண்மையில போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பல விஷயங்கள்ல இந்த விஜய் அவர்களுக்கு சாதகமா நிற்க வேண்டிய இடம் இது. நான் ஏன் சாதகமா அந்த விஷயத்துல என்ன விஷயம்னா, அண்ணனா ஆதாயம் தான் தேடினார். மற்ற கட்சிகள் விஜய் எதிர்பார்த்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமோ அண்ணன் தான் எதிர்பார்த்தாரு. அந்த டைம் விஜய் அவர்கள் வந்து மறுத்துட்டாரு உண்மையாட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்புறம் விஜய் அவர்கள் அணுகிற நேரம் இவர் மறுத்துட்டாரு. மாறி மாறி நடக்குது. என்னதான் நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஈகோவா இருக்கலாம், இல்ல விஜய் அவர்களுக்கு ஈகோவா இருக்கலாம், வாட் எவர் யாருக்கு ஈகோ ஆனாலும் இருக்கலாம். என்னத்துல நீ ஜெயிக்கணும்ல. நம்ம நான் என்ன சொல்றேன், இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு போட்டோம் வீணாயிடக்கூடாது, விஜய் அவர்களுக்கு தனியா போட்டோம் நான் வீணாயிடக்கூடாது, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போட்டோம் நான் வீணாயிடக்கூடாது. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும். எது நடக்கும் அங்கே ஆட்சி மாற்றோங்கிறது இது எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நடக்கும். இது எல்லாம் ஒன்று சேரக்கூடாதுங்கிற வேலையை யார் பார்த்துட்டு இருக்கா? திமுக பார்த்துட்டு இருக்கா. அதுக்காக அவங்கள எப்படியெல்லாம் அவங்கள வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ, கழிவு ஊற்ற முடியுமோ அந்த வேலையை யார் பார்த்துட்டு இருக்கா? இது மாதிரி தன்னிச்சையான குழு, உமாபதி பட்ட மாதிரியான ஆட்கள், இது மாதிரி பலர் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க 2 பேரு. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக நல்ல கட்சி, எங்க அண்ணன் உதயநிதி யாருன்னு தெரியுமா, இன்பநிதி யாருன்னு தெரியுமா, எல்லாம் கழிவு விடுறதுக்கு தான் இவங்க லாயக்கு. ஈழத்தமிழர்களை காப்பாற்றியது எப்படி இல்லாதான் 1.5 லட்சம் பேர் போரை நிறுத்தியது எப்படி, கொன்னு குவிச்ச கட்சிக்காக இந்த நாய்ங்க எல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்கல்ல. இவங்க என்ன பண்றானுங்க எனக்கு புரியல. எதன் அடிப்படையில நீ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற? இப்ப என்கிட்ட கேட்பானுங்க, நீ எப்படி வந்து விஜய் தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு. நான் விஜய் கண்மூடி தனமா முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் நான் வைக்கல. உண்மையில சொல்றேன், ஹி இஸ் கேப்பபிள் ஃபார் டெபுட்டி சிஎம், நாட் சிஎம் கேண்டிடேட் கேப்பபிள் இல்லை. காரணம் என்ன, அப்பேற்பட்ட பவன் கல்யாணே அவங்க வந்து டெபுட்டி சிஎம் இருந்தது, நாளைக்கு வந்து அவர் முதலமைச்சர் ஆக போறாரு. அதனால வந்து விஜய் அவர்கள் வரணும். எம்ஜிஆர் அவர்களே கட்சி பணி எல்லாம் செய்யறதான் வந்தாரு. நான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயத்த உள்வாங்கி திருத்தி கொண்டு நம்ம கொள்கைவாதியா மாறி நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்ம கிரிஞ்சா போய் முடிஞ்சிரும். ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி வந்தாருன்னா, திமுகல முதலா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. நான் சொல்றது எப்போனா 87க்கு முன்னாடி அண்ணா இருக்கிற போது 89ல வந்து சாரி நான் சொல்றது வந்து 77க்கு முன்னாடி. அப்போ வந்து அண்ணா அவர்கள் வந்து 77லேருந்து 79 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. ஸோ 77லேருந்து 79 2 வருஷம் தான் ஆட்சி பண்றாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளில போய் கட்சி ஆரம்பிச்சிடறாரு. 83ல வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. 1983லேருந்து 1987 வரைக்கும் 1981லேருந்து 87 வரைக்கும் ஆட்சி அமைக்கிறாங்க.
எம்ஜிஆர் அவர்கள் என்னைக்கு வந்து திமுகவை எதிர்த்து வெளில வந்து அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரோ, அவர் இறக்குறது வரைக்கும் அவர் திமுகவால ஆட்சி பிடிக்கவே முடியல. ஏன்னா அவர் சுயம்பு. காரணம் என்னன்னா, திமுகல இருக்கும்போது he was an MLA, ஒரு மக்கள் பிரதிநிதி. எம்எல்ஏவா இருந்துதான் கட்சி ஆரம்பிச்சு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு பேரை மக்கள் தான் சூட்டுறாங்க, இவர் சூட்டல. அதுவும் வந்து அவருக்கு கேப்பபிலிட்டி எந்த லெவலுக்குன்னா, அவருக்கு வீட்டுக்கு போற எல்லாருக்குமே இலவச சாப்பாடு. இலவசம்னு சொல்லக்கூடாது, அதுவும் வந்து நல்ல சாப்பாடு இல்ல. அதான் அந்த அளவுக்கு இஸ் மோர் கேப்பபிள் ஃபார் சிஎம் கேண்டிடேட். பெரிய மைண்ட் உள்ளவர் நினைக்கிறேன், பெரிய பரந்த பிராடான ஒரு மைண்டட் பர்சன். அப்படி இருந்தனாலதான் மக்கள் அந்த அளவுக்கு போய் ஒரு ஆரவாரத்துல அவர் வந்து ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு கூட அவரோட கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த மனிதர் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டது அந்த ஸ்டாண்ட்ல தானே இவங்க வந்து விஜய் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அப்போ வந்து விஜயன் அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன எப்படி நீங்க எடுக்கணும்னா, பொதுமக்கள் இப்ப நாங்க கம்பேர் பண்ணா கூட விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவரை ஏன் கம்பேர் பண்ண கூடாதுன்னா, அவருக்கு மக்களுக்கு தண்ணி தேவைப்படும் கூட அவருக்கு மைண்ட்ல வரல. அது கூட வருத்தமா தான் இருக்கு. உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல வந்து நான் திருப்பி வருங்காலத்துல உங்களுக்கு ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறேன், பண்ணீங்கன்னா கட்சி நல்லா இருக்கும். ஆமா, நீங்க தன்னெழுச்சியா போய் தண்ணி வைங்க, நான் ஒரு கோரிக்கையா தான் வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த நபர்கள் பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் திமுக பல ஸ்ட்ராட்டஜிகளை பண்ணும். இந்த மாதிரி நபர்கள், உமாபதி, இந்த மாதிரி குழுக்கள், இது எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து பல ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற எல்லா குறையும் எடுத்து பேசுறதுக்கு. லட்டு மாதிரி எப்படா பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருக்கா. நீங்க லட்டு மாதிரி பிரச்சனைகள் எடுத்து கொடுத்துறாதீங்க. நீங்க கொடுக்கறதுனாலதான் அவங்க எடுத்து அது விவாதிச்சு பெரிய லெவல்ல பேச்சு பொருளாக்கி, ஆமா, அடுத்த தண்ணி அடிக்கிறது. அதனால வந்து கொள்கைவாதிகளா மாறுங்க. கொள்கைவாதிகளா மாறுறதுக்காக நான் புக்கெல்லாம் படிக்க சொல்லல. ஜஸ்ட் நீங்க சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, ஒரு கூட்டம் நடக்குதுன்னா வரக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பிள்ளைங்க எல்லாருக்குமே தண்ணி கொடுக்கறது முதல். அவங்களுக்கு அவ்வளோ லாங் டைம் பீரியட் இருக்காங்கன்னா உணவுப் பொருட்கள் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஸோ எல்லாம் வழங்குறதுக்கான ஃபெசிலிட்டியை வைங்க. அதாவது இதுக்கெல்லாம் பெரிய செலவாக போறது இல்லை. இந்த கட்சியில அவ்வளோ ஃபண்ட் இருக்கு. ஸோ இந்த பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மேற்கொண்டு பண்ணணும். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அந்த மாவட்டத்துக்கு ஒரு வாட்டி தான் விஜய் அவர்கள் வராங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லை 1 லட்சமோ செலவு பண்றதுல நீங்க குறைஞ்சு போறது இல்லை. ஸோ பண்ணாதனாலதான் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து இன்னைக்கு காலையில வந்து விடுவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தது என்னன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணனாலதான் ஆளுங்கட்சி அதை வந்து தொக்கா பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து இவன் பேசிட்டு இருக்கான். சாக்கடையில போய் இந்த ஆட்சி போய் விழுந்துரும் அப்படிங்கிறது, எதிர்கட்சி போய் விழுந்துரும். இவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம குறைஞ்சவங்களான்னு கேட்டா, இந்த கிட்னி திருடுறவங்களுக்கும் அடங்கமறு அத்துமீறின்னு சொல்லிட்டு பொம்பளைங்களை ரேப் பண்றவங்களுக்கும் ரோட்ல போற வக்கீல வந்து அடிச்சு கொலை பண்றவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்ல. அதனால வந்து முடிஞ்ச அளவு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்வோம். 2026 ஒரு நல்லாட்சி வர்றதுக்கான நல்ல முடிவுகளை எடுப்போம். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கொள்கைவாதிகளாகவும் நல்ல ஒழுக்கமான தலைவர்களாகவும் மாறுறதுக்கான வேலைகளை முன்னெடுப்போம்.